2024 குரூப் 4 எக்ஸாம்ல ஐஎன்எம்லேருந்து கேட்ட ஒரு கொஸ்டின் பார்த்துடலாம் வாங்க. இந்த கொஸ்டின் வந்து ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்கு, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம பார்த்துலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டி விட்டுக்கோங்க. அதே போல் பார்த்தோன்னா என்னோட ஏஜ் பார்த்தோன்னா 26 தான் ஆகுது. ஸோ நிறைய பேர் சார்னு கூப்பிடுறீங்க, அதெல்லாம் தேவையில்ல. ஸோ உங்கள் ஏஜ் அதிகமாக இருந்துச்சுன்னா தம்பின்னு சொல்லுங்கள், கம்மியாக இருந்துச்சுன்னா அண்ணான்னு சொல்லி கூப்பிடுங்க, சரிங்களா? சரி, ஓகே, கொஸ்டின் பார்த்தலாம் வாங்க. அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது யாருன்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா? இதுக்கான ஆன்சர் 10th சமூக அறிவியல் புத்தகத்துல பேஜ் நம்பர் 117 இவங்க மேல கொடுத்துருக்காங்க பாருங்க. அன்னி பெசன்ட் அந்த டாபிக் கீழே வரும், சரிங்களா? அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்கான்னு கேட்டா அன்னி பெசன்ட் தான் சொல்லியிருப்பாங்க, சரிங்களா? ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட், சரிங்களா? இந்த டாபிக் சிலபஸ்ல பார்த்தீங்கன்னா அழகு 3ல இந்திய தேசிய இயக்கம் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா பல தேச தலைவர் அப்படின்ற டாபிக் கீழே வந்து கவர் ஆகும், சரிங்களா? இந்த மாதிரி டீம்ஸ் ரிலேட்டட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இதே போல நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டடா, பாய்.